நான் அவ்வளோ பெரிய ஃபிஷ் பிரியர் கிடையாது. ஆனால் எனக்கே பிடிக்கிற அளவுக்கு ஒரு செம்மையான ரெசிபி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். ஃபிஷ் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சால் சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் இல்லை சின்ன பாத்திரம் ஏதோ உங்கள் விருப்பப்பட்ட சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் முட்டைன்றதுனால 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி. நான் நார்மலான மிளகாய் பொடி தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 லெமன் வந்துட்டு நல்லா கொட்டை எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நல்லா எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து வஞ்சரம் மீனை வந்து நல்லா தோல் எதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கிற சதை பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீள்வாக்கிலையும் நறுக்கி போட்டுக்கலாம். எனக்கு மீன் ரொம்ப செதஞ்சு வந்ததுனால நான் அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லை தனியாகவும் வச்சுருங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டை மிக்சரில் அதை ஒரு புரட்டி அப்படியே பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பால் ஷேப்பாகவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஃபிங்கர்ஸ் மாதிரி இந்த குழக்கட்டை பிடிப்பாங்கல்ல அந்த மாதிரியும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டெப் வந்து நான் வந்து காட்டலை, ஏன்னா அது வந்து ஆக்சிடென்டலாக டெலீட் ஆகிடுச்சு அந்த வீடியோ, அதனால என்னால் அதை காட்ட முடியல. பட் ஆக்சுவலாக அது எப்படி பண்ணுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி நான் வந்து எப்படின்னா அந்த குழக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கேன். அது வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி பல்க் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா பீசஸையும் அழகாக அடுக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தான். நான் எவ்வளோ ஆயில் ஊற்றிருப்பேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்மியான ஆயில் தான். இப்போ அதில் 2 நிமிஷம் முன்ன பின்ன ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் போட்டால் தனித்தனியாக எல்லாம் கலண்டு போயிடாதா அப்படின்னு. இந்த மாதிரி பேனில் லைட்டாக சூடு பண்ணணும். ரொம்பலாம் நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் அதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆயிலில் போடையில் வந்து இந்த மீன் வந்து தனித்தனியாக கலண்டு போகாது. நீங்கள் வந்து கடாயிலையும் பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியான ஆயில் வச்சுருக்கேன்னு. 2 நிமிஷம் போதும், நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோ எம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது வந்துருந்துச்சு. நான் எந்த விதத்துலையுமே இதை கலர் கிரேட் பண்ணியே நான் உங்ககிட்ட காட்டலை. நேச்சுரலாகவே அது இந்த கலரில் தான் வந்திருந்தது. நான் போட்டிருந்த மிளகாய் பொடி கூட பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லை, நார்மல் மிளகாய் பொடி தான். அதுலேயே செம்மையாக வந்திருந்தது. ஃபிஷ் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஸ்பெஷலாக அவங்களுக்கு தான் வந்துட்டு நான் இந்த ரெசிபியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நானே வந்து வீட்டில் மயோனைஸும் வந்துட்டு அந்த மின்ட் சட்னியும் நானே வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மீன் ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குது.